புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவனை மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமே. இங்க இயேசு கிறிஸ்து குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் இருந்தார், இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மேன்மை அடைந்தார், எல்லாவற்றையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதனால கண்காணிப்பை செய்கிறவர்கள், இந்த ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பவுல் சில அறிவுரைகளை எழுதி கொடுக்கிறார். எப்படிலாம் இருக்கணும், உதவி ஊழியம் செஞ்சா அப்படி இருக்கணும், ஊழியம் செஞ்சா அப்படி இருக்கணும், ஒரு அரசாட்சியில இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும், ஒரு ஆளுகையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், ஒரு இதுக்கு தலைவரா லீடரா இருக்கீங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற இதற்கு ஒரு சில ஆலோசனைகளை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை. தேவ பக்திக்குரிய ரகசியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. நீங்க எல்லாரும் நம்புகிறபடி, ஏற்றுக்கொள்ளுகிறபடி இது மேன்மையானது. தேவ பக்தி மேன்மை உள்ளது. தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற பக்தி மேன்மையானது. நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, அது ரொம்ப மேன்மை, நல்லது. அப்போ மேன்மையானது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராக காணப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இத்தனையும் சொல்லி இருக்கு. அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பாவங்கள், சாபங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் முறிந்து சிலுவையில அறைந்தார். திரும்ப அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், திரும்ப மேன்மை அடைந்தார், மகிமையில அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு வழக்காடி இருக்கிறார், யுத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் சகலத்தையும் ஸ்தோத்திரம் செய்து முடித்திருக்கிறார். தான் நம்பி இருக்கிற தன்னுடைய உலகத்துல, இந்த உலகத்துல வாழ்கிற தன்னுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், இவர்கள் யாவருக்காகவும் அவர் சிலுவையில அறையப்பட்டார். எல்லா துரைத்தனங்களையும் உரிந்து அவர் சிலுவையில அறைந்தார். அப்படியான அதை நாம் பாதுகாத்து நடக்க வேண்டும். நமக்காக அவர் செய்த சில தியாகங்கள், சிந்தின ரத்தம், இவைகளெல்லாம் நம்ம ஞாபகத்துல வைத்துக்கொண்டு, இது கர்த்தருக்கு பிரியமா, நான் ஆராதிக்கிறேன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா, பிரியமா பேசுறேனா, அவருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளுகிறேனா, அவருக்கு பிரியமாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேனா, அவருக்கு பிரியமாக நான் பேசுகிறேனா, அவருக்கு பிரியமாக நான் கேட்கிறேனா, அவருக்கு பிரியமாய் நான் பார்க்கிறேனா என்று தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு உகந்தவர்களாய் விளங்கும் போது இந்த பாத்திரத்தை அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, உயர்த்தப்படுவதோடு அல்ல, மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவ பக்திக்குரிய ரகசியம் இது. ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இந்த ரகசியத்தை யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். இதை எல்லாராலும் ஸ்தோத்திரம், எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கானோர்